நெல்லை மாவட்டம் பாளையங்கோட்டையில் உள்ள அரசு மருத்துவமனை வளாகத்தில் 6வது நாளாக செவிலியர்கள் காத்திருப்பு போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர். இதுகுறித்து எமது செய்தியாளர் செல்வராஜ் நேரலையில் வழங்கும் தகவலை காணலாம். வணக்கம் செல்வராஜ், தொடர்ந்து 6வது நாளாக செவிலியர்கள் போராட்டத்தில் ஈடுபட்டு வருகிறார்கள். அவர்களது கோரிக்கைகள் என்னென்ன விரிவாக சொல்லுங்க. நிச்சயமாக சார்லதா, எம்ஆர்பி செவிலியர்களுக்கான பணி நிரந்தரம், சம வேலைக்கு சம ஊதியம் என்பதை வலியுறுத்தி 6வது நாளாக தங்களுடைய போராட்டத்தில் ஈடுபட்டு கொண்டு வருகிறார்கள். குறிப்பாக தமிழக முதலமைச்சர் தனது தேர்தல் வாக்குறுதியை 356 நிறைவேற்ற வலியுறுத்தி தான் இந்த போராட்டம் என்பது நடைபெற்றுக் கொண்டு வருகிறது. கடந்த 6 தினங்களாக திருநெல்வேலி மாவட்டம் பாளையங்கோட்டை உள்ள அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனை வளாகத்தில் இவர்களது போராட்டத்தில் ஈடுபட்டுக் கொண்டு வருகிறார்கள். தொடர்ந்து தங்களுடைய தமிழக அரசு என்பது தங்களுக்கான கோரிக்கையை நிறைவேற்றப்பட வேண்டும் என்பதை வலியுறுத்தி தான் இவர்கள் போராட்டம் என்பது நடைபெற்றுக் கொண்டு வருகிறது. இன்று இங்கு செவிலியர்கள் அனைவருமே தங்களுடைய காதில் பூ சுற்றியும் காதில் பூ வைத்தும் தமிழக அரசுக்கு தங்கள் நூதனமான கண்டனத்தை தெரிவித்துக் கொண்டு வருகிறார்கள். மேலும் இவர்கள் நியாயம்தானா தங்களுடைய தேர்தல் வாக்குறுதியை அறிவித்துவிட்டு தங்களை பணி நிரந்தரம் செய்யாதது நியாயம்தானா என கேள்விகளை எழுப்பிக் கொண்டு வருகிறார்கள். சமூக நீதியை பேசக்கூடிய இந்த அரசு தங்களுக்கு சமூக நீதி என்ற போர்வையில் ஒளிந்து கொண்டிருக்கக்கூடிய இந்த அரசு தங்களுக்கான நியாயமான கோரிக்கைகளை நிறைவேற்றாமல் இருப்பது தங்களுக்கு வேதனை இருப்பதாகவும் தெரிவித்து தங்களுடைய போராட்டம் என்பது காத்திருப்பு போராட்டம் என்பது 6வது நாளாக நடைபெற்றுக் கொண்டு வருகிறது. இரவு பகல் என்று பாராமல் 24 மணி நேரமும் இதே இடத்தில் அமர்ந்து தங்களுடைய போராட்டத்தில் ஈடுபட்டுக் கொண்டு வருகிறார்கள். இரவு நேரங்களில் மிக கடுமையான பணி இருந்த போதிலும் தங்கள் குழந்தைகளையும் தங்கள் கணவர்களையும் விட்டுவிட்டு தங்களுக்கான நியாயமான கோரிக்கைகளை இந்த தமிழக அரசு உடனடியாக நிறைவேற்ற வேண்டும் என்பதற்காக தான் இந்த போராட்டம் என்பது நடைபெற்றுக் கொண்டு வருகிறது. தொடர்ந்து தமிழக அரசுக்கும் தமிழக முதலமைச்சருக்கும் மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சருக்கும் எதிராக தங்கள் கோஷங்களை எழுப்பிக் கொண்டு வருகிறார்கள். இங்கு பங்கேற்று உள்ள செவிலியர்கள் அனைவருமே தங்களுக்கு திமுக அரசு விளம்பர திமுக அரசு என்பது தங்கள் காதில் பூ சுற்றி தான் தங்கள் தேர்தல் வாக்குறுதியை அறிவித்துவிட்டு தங்களுடைய வாக்குகளை பெற்றுக்கொண்டு தமிழக முதலமைச்சராக மு.க. ஸ்டாலின் வந்த பிறகும் கிட்டத்தட்ட 4.25 ஆண்டுகள் ஆன பிறகும் தங்களுடைய கோரிக்கைகள் எதுவும் நிறைவேற்றப்படாமல் தற்போது வரை இந்த போராட்டம் என்பது நடைபெற்றுக் கொண்டு வருகிறது. எங்கே போச்சு சமூக நீதி எங்கே போச்சு? இதுதான் அவர்களுடைய கேள்வியாக இருக்கிறது. ஏனென்றால் நாம் தெரிவித்தது போலவே வாய்க்கு திறந்தாலே தங்கள் சமூக நீதி என தெரிவிக்கக்கூடிய இந்த விளம்பர திமுக அரசு தொடர்ந்து இது போன்ற ஒரு தங்களுடைய செவிலியர்கள் தொடர்ந்து தங்கள் பாதிக்கப்பட்டு வருகிறார்கள். இது குறித்து நம்ம அவரிடம் பேசுவோம். அம்மா வணக்கம்மா. குறிப்பா பாத்தீங்கன்னா உங்களோட போராட்டம் 6வது நாளாக நீடித்துக் கொண்டு வருகிறது. உங்களோட இந்த கோரிக்கை தொடர்பாக தமிழக அரசுக்கு எதுவும் தெரிவிச்சிருக்கீங்களா? காதுல பூ சுத்த அளவுக்கு உங்களோட போராட்டம் என்னமா? வணக்கம். எங்க காதல பூ சுத்தி இருக்காங்க, அதனால நாங்களும் காதல பூ சுத்திட்டு வந்துட்டு போராட்டத்துல இறங்கி இருக்கோம். எங்களால முடிஞ்ச அளவுக்கு என்னென்ன போராட்டம் பண்ண முடியுமோ எல்லாமே பண்ணிக்கிட்டு இருக்கோம். இன்னைக்கு தொடர்ந்து 6வது நாளா நான் உங்களுக்கு வந்துட்டு போராடிட்டு இருக்கோங்கய்யா. எங்களோட கோரிக்கைகளை செவிசாய்க்கிறது கூட யாரும் இல்ல. நாங்க கேட்டது எல்லாருக்குமான பணி நிரந்தரம். ஆனா அவங்க 720க்கு மேற்கு மட்டும்தான் வந்துட்டு பணி நிரந்தரம்னு சொல்றாங்க. அதுல நாங்க 8000 பேர் பக்கத்துல பணி நிரந்தரம் ஆகாம இருக்கோம். அதுல ஒரு 10% கூட எங்களுக்கு வந்துட்டு பணி நிரந்தரத்துக்கு சொல்லலங்க ஐயா. இதை எதிர்த்து தான் நாங்க இன்னும் காத்திருப்பு போராட்டத்துல உட்கார்ந்து இருக்கோம். நாங்க இங்க காத்திருப்பு போராட்டத்துல உட்கார்ந்து இருக்கோம். சென்னையில எல்லா மாவட்டத்தில இருந்தும் போய் அங்க கஷ்டப்பட்டு 6 நாளா கடுங்குளிரில போராடிட்டு இருக்காங்க. அவங்கள போலீஸ்காரங்க அடக்குமுறையில கைது பண்ணிட்டு போயிருக்காங்க ஐயா. இது எங்களை இந்த போராட்டத்திலிருந்து வெகுண்டெழுக வைக்குது. நாங்க என்ன பண்றதுன்னு இதுக்கு மேல தெரியல. நாங்க அமைதியான முறையில தான் நாங்க போராடிக்கிட்டு இருக்கோம். யாருக்கும் எந்த தொந்தரவும் பண்ணாம எங்களோட வேண்டுகோள் என்னவோ அதை மட்டும்தான் வச்சுட்டு போராடிக்கிட்டு இருக்கோம். இதை கவனிக்கிற லெவலுக்கு யாருக்கும் நேரம் இல்லையானோ எங்களுக்கு தெரியல. எங்களுக்கு இனிமே நேரடியா பேசுறதுக்கு முதலமைச்சர் மட்டும்தான் எங்க கூட நேரடியா பேசணும்னு நாங்க கேட்டுக்கிறோங்க ஐயா. இடையில அமைச்சர்கள் கிட்ட பேசுறதுக்கு நாங்க ரெடியா இல்ல. நாங்க எங்க போராட்டத்தை கைவிடணும்னா முதலமைச்சர் அமைச்சரோட பேசுறதுக்கு தயாரா இல்லைன்னு சொல்றீங்க. எதுக்குன்னா இப்ப பொய் வாக்குறுதிகள் நிறைய கொடுக்காங்க ஐயா. இப்போ சொல்லும் போது கூட 20,000 18,000ல இருந்து 60,000 உங்களுக்கு 20 நாள்ல கொடுத்துக்கிட்டு இருக்கோம். 60,000 ஏற்கனவே பயன்பட்டு இருக்காங்க. 14,000ல இருந்து 18,000 ரூபாயா மாச சம்பளத்துக்கு கூட இன்னும் கூட்டி கொடுக்காம நிறைய பேர் இருக்காங்க.
நான் 18,000 வாங்குறேன். ஆனா என்னைய மாதிரி என் கூட பயணிக்கிறவங்க 18,000 வாங்கலங்க ஐயா. 14,000 தான் இன்னும் வாங்கிக்கிட்டு இருக்காங்க. அப்ப 60,000 70,000 சொல்லி மக்களுக்கு தவறான செய்திகளை பரப்பிட்டு வராங்க ஐயா. இன்னும் 20 நாள் 720 பேரை வந்துட்டு பணியமர்த்துறோம்னு சொல்றாங்க. அது எப்படிங்க ஐயா சாத்தியம்? இவ்வளவு நாளா நாங்க போராடிக்கிட்டு இருக்கோம். முதல்ல என்னன்னா 169 இடங்கள் தான் காலி இடைப்பணிகள், இப்ப 720 இருக்கு. நீங்க உங்கள் போராட்டத்துக்கு பிறகு எப்படி பாக்குறீங்க இதை? இது வந்து 0% வேகன்சின்னு சொல்லிட்டு 720ன்னு சொல்றாங்க. அது வந்து நாங்க போராட்டத்துல ஒரு 10%. இது போக இது மட்டும் இல்லாம இன்னும் நாங்க போராட இன்னும் கொஞ்சம் கூடுமான்னு எங்களுக்கு தெரியலங்கய்யா. 21,000 பணியிடங்கள் வந்துட்டு இன்னும் காலியா இருக்குங்கிற மாதிரி எங்களுக்கு சொல்லியிருக்காங்க. அதாவது என்எம்சி நாம் படி வந்து 4 பேஷண்ட்டுக்கு ஒரு ஸ்டாஃப் இருக்கணும், ஐசியூல ஒரு பேஷண்ட்டுக்கு ஒரு ஸ்டாஃப் இருக்கணும். அந்த பதிவு அந்த இதுபடிதான் எல்லா இடத்துலயும் மற்ற இடங்கள்ல நடக்குதுங்கய்யா. நம்ம தமிழ்நாட்டுல மட்டும்தான் வந்து அந்த மாதிரி எதுவுமே நடக்கல. நாங்க 20 பேஷண்ட்டுக்கு ஒரு ஸ்டாஃப் கூட இல்லங்கய்யா. 40 பேர் 80 பேஷண்ட்டுக்கு ஒரு ஸ்டாஃப் இருக்கும். எங்களால என்ன பண்ண முடியும்னு நினைக்கிறீங்க? இதுல வந்து தரமான மருத்துவம் கொடுக்கணும்னா நாங்க தேவைங்கய்யா. எங்களோட பணி வந்து ரொம்ப ரொம்ப முக்கியமான பணி. நாங்க அதுல கண்டிப்பா வந்துட்டு எங்களை இன்னும் கொஞ்சம் ரெக்ரூட் பண்ணி எங்களையும் நாங்களும் பார்க்கணும்ல. விலைவாசி ஏற்றம் எவ்வளவோ இருக்கு. இந்த 18,000 நாங்க விலைவாசி ஏற்றத்தை சமாளிக்கணும்லங்கய்யா. அதுக்கு தகுந்தாப்புல வந்துட்டு எங்களுக்கு 2015 எடுத்த எம்ஆர்பி எல்லாத்தையுமே வந்துட்டு ரெகுலருக்கு கொண்டுட்டு வரணும். அது போக மிச்சம் இருக்கிறவங்களுக்கு ரெகுலருக்கு உள்ள ஈக்குவல் பே வந்து எங்களுக்கு வரணும். ரெண்டுத்தையும் மட்டும்தான் நாங்க இப்ப வந்து முழு மூச்சா இருக்கோம். இந்த ரெண்டும் கண்டிப்பா எங்களுக்கு வர்ற வரைக்கும் இந்த போராட்டம் நீடிக்கும் அறவழியில. இப்ப குறிப்பா பாத்தீங்கன்னா வந்து பனிக்காலம் வந்துட்டு நிறைய நோய்கள், தொற்று நோய்கள் வந்துட்டு இருக்கு. குறிப்பாக கிராமப்புற பொதுமக்களும் பாதிக்கப்படுறாங்க, நகர்ப்புற பொதுமக்களும் பாதிக்கப்படுறாங்க. ஆனா நீங்க 6 நாட்களாக இதுவரை போராட்டத்துல ஈடுபட்டு வரீங்க. ஆனா தமிழக முதலமைச்சர் இன்னும் மௌனம் சாதிச்சு வராரு. இது எப்படி பாக்குறீங்க? பொதுமக்களுக்கு என்ன மாதிரியான பாதிப்பு ஏற்பட வாய்ப்பு இருக்கு? பொதுமக்களுக்கு என்ன விதமான பாதிப்புனா, நாங்க இப்ப அங்க கம்மி ஆயிட்டோம். இப்ப வந்து இந்த சமயத்துலதான் வந்துட்டு ஆரம்ப சுகாதார நிலையங்கள்ல வந்து அதிகமான எண்ணிக்கையில நாங்க தேவைப்படுவோம். எங்களோட சேவை தேவைப்படும். இப்ப நாங்கெல்லாம் இங்க வந்ததுனால நிறைய ஆரம்ப சுகாதார நிலையங்கள் மதியத்துக்கு மேல மூடிட்டாங்க. எங்களோட ஸ்ட்ரைக்னாலேயே மூடி இருக்காங்கன்னு போர்டு வச்சே மூடிட்டாங்க நிறைய இடத்துல. அதே மாதிரிதான் வந்து இப்ப எல்லா இடமும் பாதிக்கதான் படும். நோயாளிகள் அவஸ்தைப்படதான் செய்வாங்க. அவங்கெல்லாம் எங்களுக்கு மக்களான சப்போர்ட் கொஞ்சம் கொஞ்சம் இருக்கு. இன்னும் முழுசா வந்து மக்களும் எங்களுக்கு சப்போர்ட் பண்ணுவாங்கன்னு எதிர்பார்க்கிறோங்க ஐயா. குறிப்பாக நம்ம இசைக்கு ஆறுமுகம் தெரிவித்தது போலவே தொடர்ந்து தங்களுடைய கிராமப்புறங்களில் தற்போது ஒரு விதமான ஒரு தொற்று நோயும் மிக மர்மம் காய்ச்சல் என்பதும் வேகமாக பரவிக்கொண்டு வருகிறது. அவர்கள் தெரிவிப்பது போலவே கிராமப்புறத்தில் இருந்து தற்போது வரை பிற்பர்களுக்கு பிறகு அங்கு செவிலியர்கள் யாரும் இல்லாமல் ஒரு மிகப்பெரிய பொதுமக்கள் அவதிப்பட்டுக் கொண்டு வருகிறார்கள். ஆனால் இது தொடர்பாக தமிழக முதலமைச்சருக்கு இந்த தகவல் செல்கிறதா என்பது ஒரு கேள்விக்குறியாதான் இருந்து கொண்டு வருகிறது. ஆகவே செவிலியர்கள் 6வது நாளாக பல்வேறு கட்டமாக அந்த போராட்டத்தில் ஈடுபட்டுக் கொண்டு வருகிறார்கள். ஆனால் தமிழக முதலமைச்சரோ இதுவரை மௌனம் சாதித்துக் கொண்டு வருகிறார். அவர்கள் தெரிவிப்பது போலவே இனி மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சரை நம்பி எந்த பிரயோஜனமும் இல்லை. ஏனால் அவர் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு விதமான பொய்யான தகவலை பொதுமக்களுக்கு பரப்பி வருவதாகவும், ஆகவே இனி நாங்கள் நேரடியாக அவரை சந்திக்க போவதும் இல்லை, அவரிடம் பேச்சுவார்த்தை நடத்தப் போவதும் இல்லை என தெரிவித்துள்ளார்கள். நேரடியாக தமிழக முதலமைச்சர் பேசினால் மட்டும்தான் இதற்கான தீர்வு என்பது கிடைக்கும் என செவிலியர்கள் தெரிவித்துள்ளார்கள். பொறுத்திருந்து பார்ப்போம். தமிழக முதலமைச்சர் நேரடியாக இவர்களை அழைத்து இவர்கள் மீது அக்கறை இருந்தால் உடனடியாக அழைத்து பேச்சுவார்த்தை நடத்துவாரா என்பதை பொறுத்திருந்து பார்ப்போம். சார்லாதா, விரிவான விவரங்களுக்கு நன்றி செல்வராஜ்.